வணக்கம். பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் உள்ள அது இடைநிலை. இடைநிலைகள் எல்லாம் காலங்காட்டும். இறந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள், எதிர்காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள், நிகழ்காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் என்று நாம் பிரிப்போம். ஆனால் எதிர்மறை இடைநிலை வரக்கூடிய எதிர்மறை வார்த்தைகள், அது இறந்த காலம் எதிர்மறை வார்த்தைகள், நிகழ்கால எதிர்மறை வார்த்தைகளாக இருந்தால் நாம் பிரிக்கும் பொழுது 2 இடைநிலைகள் அது வந்தாக வேண்டும். உதாரணமாக செய்திலன், அவன் செய்யவில்லை என்ற பொருள்பட உள்ள செய்திலன். இல்லை செய்பகுதி, இத்து, தீல இருக்கக்கூடிய இத்து, அப்புறம் எதிர்மறை இடைநிலை இல்லு, அப்புறம் இறுதியில் ஆண்பால் வினைமுற்று அன்னு. இது இத்து என்பது இறந்தகால இடைநிலை. இத்து என்பது இங்கு இறந்தகால இடைநிலை. வார்த்தை என்ன அப்படின்னா எதிர்மறை வார்த்தைனால இல் என்பது எதிர்மறை இடைநிலை. அதே போல் உண்கின்றலன் அப்படின்னா அவன் உண்ணு கொண்டு இருக்கவில்லைன்னு அர்த்தம். இங்கே உன் பகுதி, அன் விகுதி. இப்போ உண்கின்று இல்லன் அப்படின்னா கின்று என்கிற நிகழ்கால இடைநிலை உண்டு. எதிர்மறையான வார்த்தை என்பதனால இல் என்ற எதிர்மறை இடைநிலை உண்டு. எனவே எதிர்மறை வார்த்தைகளில் காலம் காட்டக்கூடிய இடைநிலைகளும் இறந்த காலமும் நிகழ்காலமும் உள்ள வார்த்தைகளாக இருந்தால் காலங்காட்டு இடைநிலைகளும் எதிர்மறை இடைநிலைகளும் 2 இடைநிலைகள் அதுக்கு வரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது புதிய செய்தி. இதை போன்ற புதிய செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.